Hi dear students, today we are going to see the next topic of chapter 16, Need for Consumer Protection. நுகர்வோர் பாதுகாப்பின் தேவை. Though consumer is said to be the king of entire business sphere, his interests are neglected. Storage of goods make the consumers to be content with whatever is offered for sale. Quality is sacrificed. Warranty of performance has no meaning. Health hazard is never considered. Profit maximization turns out to be sole consideration of business enterprises. In such a context, consumer protection remains a vital importance. There are three parties involved in the sphere of business transaction, vice versa: the government, business, and the consumers. Let us discuss what each party has to do in this regard. ஸோ இந்த நுகர்வோர் பாதுகாப்புடைய தேவையில் இந்த நுகர்வோர் தான் இந்த பிஸ்னஸுடைய மன்னராக கருதப்பட்டாலும் அவர்களுடைய நலன்கள் ஏறத்தாழ புறக்கணிக்கப்படுகிறது. அவர்களுடைய நலன்கள் என்ன பண்ணுறாங்க? புறக்கணிக்கப்படுறாங்க. ஸோ இந்த பொருட்களுடைய பற்றாக்குறை கிடைத்ததை மட்டுமே பெற்றுக்கொள்ள வேண்டிய நிலைக்கு நுகர்வோர்கள் தள்ளி விடுகின்றது. ஸோ இப்போ அந்த பொருட்களுடைய பற்றாக்குறை இருக்குது, ஆனால் அது என்ன பண்ணுறாங்க? அதை கிடைக்கிறத மட்டுமே நீ பெற்றுக்கொண்டு அதற்கு வேண்டிய நிலையை நுகர்வோரை ஆளாக்குறாங்க, அதை பயன்படுத்தணும்னு கட்டாயப்படுத்துகிறாங்க. ஸோ இந்த பொருட்களுடைய தரம் விட்டு கொடுக்கப்படுகிறது. குவாலிட்டி, ப்ராடக்டோட குவாலிட்டி என்ன ஆகுது? குறைக்கப்படுது. அதனுடைய உத்தரவாதம் அர்த்தமற்றதாகுது. ஸோ அதுக்கு கொடுக்கக்கூடிய கேரண்டி என்ன பண்ணுறாங்க? அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது கிடையாது. நுகர்வோருக்கு ஏற்படக்கூடிய உடல்நல பாதிப்புகளை ஒருபோதும் கண்டுகொள்ளப்படுவதில்லை. ஸோ கலப்பட பொருட்கள் விற்கிறதுனால அதனால் உடல்நல பாதிப்பு ஏற்படும், அதை யாருமே கண்டுக்கிறது கிடையாது. வணிக நிறுவனங்களுக்கு கொள்ளை லாபம் ஈட்டுதல் என்னும் ஒற்றை நோக்கம் மட்டுமே மிக முக்கியமானதாக மாறி இருக்குது. ஸோ பிஸ்னஸ் கார்ப்பரேட்டில் ஸோ இப்போ அவங்களுக்கு என்ன மட்டும்தான் தேவை அப்படின்னு பார்த்தோம்னா லாபம் மட்டுமே, ப்ராஃபிட் மட்டுமே தேவை. ஸோ அந்த நோக்கத்தில் மட்டுமே அவங்க ஒரு முக்கியமாக மாறியிருக்காங்க. எனவே இத்தகைய சூழலில் இந்த கன்சியூமர் பாதுகாப்பு மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்குது. இந்த கன்சியூமருடைய பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப அவசியமானதாக இருக்குது. இந்த வணிக சூழலில் 3 இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கவர்மெண்ட், பிஸ்னஸ் அண்ட் கன்சியூமர். அரசு, வணிகம் மற்றும் நுகர்வோர் இதில் இடம் பிடிச்சிருக்காங்க. இந்த நுகர்வோர் பாதுகாப்புக்கு அவர்கள் என்னென்ன பங்கேற்க வேண்டும் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். அவங்க என்ன மாதிரியான டிஸ்கஷன் பண்ணுறாங்க இந்த நுகர்வோருடைய பாதுகாப்பு, கன்சியூமருடைய பாதுகாப்புக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ரோல் ஆஃப் பிஸ்னஸ் இன் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன். பிஸ்னஸ் என்டர்பிரைஸ் ஷுட் do the following towards protection consumers. First one, avoidance of price hike. Business enterprise should desist from hiking the price in the context of actual shortage of goods or articles. ஸோ இந்த நுகர்வோருடைய பாதுகாப்பில் வணிகத்துடைய பங்கு என்ன? ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவாய்டன்ஸ் ஆஃப் ப்ரைஸ் ஹைக், விலை உயர்வை தவிர்த்தல். ஸோ எப்படி விலை உயர்வை தவிர்க்கிறது? ஸோ இந்த பிஸ்னஸ் நிறுவனங்களை தங்களுடைய பிஸ்னஸில் அதில் இருக்கக்கூடிய பொருட்களை கடுமையான பற்றாக்குறை ஏற்படும் சூழலில் கூட பொருட்களான விலைகளை உயர்த்துவதை தவிர்க்க வேண்டும். ஸோ பற்றாக்குறையே இருந்தாலுமே அந்த ப்ராடக்டோட ப்ரைஸை என்ன பண்ணக்கூடாது? இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. தென் நெக்ஸ்ட்டு அவாய்டன்ஸ் ஆஃப் ஹார்டரிங், பதுக்கலை தவிர்க்கணும். ஸோ பிஸ்னஸ் என்டர்பிரைஸ் ஷுட் அலோவ் த பிஸ்னஸ் டு ஃப்ளோ நார்மலி. இட் ஷுட் நாட் indulge in hoarding and black marketing to earn maximum possible profit in the short term at the cost of consumers. ஸோ இந்த பதுக்கலை எப்படி தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தா இந்த பிஸ்னஸில்
தங்களுடைய வணிகத்தில், அதாவது பிஸ்னஸ் நிறுவனங்கள் அவங்களுடைய பிஸ்னஸில் இயல்பான போக்கை அனுமதிக்கணும். ஸோ நார்மலாக என்ன இருக்கோ அதை அனுமதிக்கணும். இந்த கன்சியூமர் பாதிக்கப்படக்கூடிய வகையில் பதுக்கல் மற்றும் கள்ளசந்தை நடவடிக்கைகள் மூலம் அதிக லாபம் ஈட்டும் நடவடிக்கையை தவிர்க்க வேணும். அந்த ப்ராடக்டை பதுக்கி வச்சுட்டு அதன் மூலமாக அது என்ன பண்ணணும், டிமாண்டை க்ரியேட் பண்ணக்கூடாது. ஸோ அப்படி டிமாண்ட் க்ரியேட் பண்ணால் லாபம் அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான நடவடிக்கையில் அவங்க ஈடுபடக்கூடாது. தென் நெக்ஸ்ட் ஒன், guaranteed ஃபார் குட் குவாலிட்டி, உயர் தரத்தில் உத்தரவாதம் அளித்தல். ஸோ பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ் ஷுட் நாட் கிவ் ஃபால்ஸ் வாரண்டி ஃபார் த ப்ராடக்ட்ஸ். இட் ஷுட் என்ஷூர் சப்ளை ஆஃப் குட் குவாலிட்டி. ஸோ தரத்தில் என்ன பண்ணக்கூடாது, குறைக்கக்கூடாது, தரத்தை குறைக்கக்கூடாது, உயர் தரத்திற்கு உத்தரவாதம் அளிக்கணும். ஸோ இந்த பிஸ்னஸ் நிறுவனங்கள் தங்களுடைய உற்பத்தி பொருளுக்கு பொய்யாக உத்தரவாதங்களை அளிக்கக்கூடாது. ஸோ இந்த ப்ராடக்ட் 1 வருஷம் தான் வரும்னா எங்கள் ப்ராடக்ட் 2 வருஷம் வரும், 4 வருஷம் வரும் அப்படின்ட்டு பொய்யான உத்தரவாதம் கொடுக்கக்கூடாது. அவைகளை தங்களுடைய பொருட்களை உயர் தரத்தில் உறுதிப்படுத்த வேண்டும். தங்களுடைய ப்ராடக்ட்டு குட் குவாலிட்டியாக இருக்குது அப்படின்ட்டு நிரூபிக்கணும். The next one, product information. Business enterprises should disclose correct, complete and accurate information about the product wise size, quality, quantity, substance, use, side effect, precautions, weight, exchange, mode of application, etc. So product information, ஸோ பொருள் குறித்த தகவல்களை சொல்லக்கூடியது, பொருள் குறித்த தகவல்களை அளித்தல். ஸோ இந்த பிஸ்னஸ் நிறுவனங்கள் தங்களுடைய உற்பத்தி பொருட்களுக்கான தரம், அளவு, மூலப்பொருள் பயன்பாடு, பின் விளைவுகள் என்ன, முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், எடை, மாற்றிக்கொள்ளும் வசதி, பயன்படுத்தும் முறை ஆகியன குறித்து மிகச்சரியாக மற்றும் போதுமான தகவல்களை யாருக்கு, கஸ்டமருக்கு தர வேண்டும். த நெக்ஸ்ட் ஒன், ட்ரூத் இன் அட்வர்டைசிங், விளம்பரங்களில் உள்ள நேர்மை, உண்மை. பிஸ்னஸ் என்டர்பிரைஸ் ஷுட் நாட் கன்வே ஃபால்ஸ், untrue, bogus information relating to the product through the advertisement in media and thus mislead the consumers. Truth and advertising. ஸோ நம்ம செய்யக்கூடிய விளம்பரத்தில் எப்படி இருக்கணும் அந்த விளம்பரம் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பொருட்களுக்கு விளம்பரம் செய்யும்போது அந்த விளம்பரம் பொய்யாக, உண்மைக்கு புறம்பாக, மோசடியான தகவல்களை அளித்து நுகர்வோருக்கு தவறான வழிகாட்டக்கூடாது. ஸோ அந்த ப்ராடக்டில் இல்லாததெல்லாம் அங்கே கொண்டு வந்து காட்டக்கூடாது, பொய்யாக சொல்லக்கூடாது. ஸோ உண்மைக்கு புறம்பாக எதுவும் சொல்லக்கூடாது, மோசடியான தகவல்களை என்ன பண்ணக்கூடாது, இன்ஃபர்மேஷனை கஸ்டமருக்கு தெரிவிக்கக்கூடாது. த நெக்ஸ்ட் ஒன், ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் த ஹசார்ட், தீங்குகளிலிருந்து பாதுகாத்தல். பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ் should not market the product which is potentially hazardous and harmful. It should test the safety of the product before they are marketed. As regards food items, business enterprises should withdraw spoiled and contaminated food items. So the product from the hazard, தீங்கிலிருந்து பாதுகாத்தல். பிஸ்னஸ் நிறுவனம் ஆபத்தான மற்றும் தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருளை சந்தைப்படுத்தக்கூடாது, மார்க்கெட் பண்ணக்கூடாது. ஸோ அது ஆபத்தான பொருள், இது உடலுக்கு ஹெல்த்தியான பொருள் கிடையாது அப்படின்னு தெரியும் போது அதை என்ன பண்ணக்கூடாது, மார்க்கெட்டிங் பண்ணக்கூடாது. ஸோ சந்தைப்படுத்தும் முன் தனது உற்பத்தி மற்றும் விற்பனை பொருட்களை முறையாகவும் முழுமையாகவும் பரிசோதித்து பார்க்க வேண்டும். ப்ராடக்ட் என்ன பண்ணுறாங்க, ப்ரொடக்ஷன் பண்ண ப்ராடக்ட்டு விற்பனைக்கு, அதாவது சேல்ஸுக்கு உள்ள ப்ராடக்டை என்ன பண்ணணும், ஃபுல் அண்ட் ஃபுல் பரிசோதனை செய்து அதுக்கப்புறம் தான் செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டிங் பண்ணணும். உணவுப் பொருட்களை பொறுத்தவரை கெட்டுப்போன மற்றும் சுகாதாரமற்ற உணவுப் பொருட்களை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ப்ராடக்ட் என்ன இருக்கும், கெட்டு போயிருந்தாலோ அல்லது நல்லா இல்லைனாலோ, அதாவது
சுகாதாரமற்ற நல்ல முறையில் தயார் பண்ணலாவோ அந்த மாதிரி ப்ராடக்டை என்ன பண்ணணும், கஸ்டமர்ஸ்ட்டு இருந்து நம்ம ரிட்டன் வாங்கிக்கணும். தென் நெக்ஸ்ட் ஒன், மணி ரீஃபண்ட் கேரண்டி, பணத்தை திரும்பி கொடுக்கும் உத்தரவாதம். Where the product becomes defective, business enterprises should replace it with new one or refund the purchase price. If the product causes injury or harm to consumers, it should reimburse the expenditure done by the consumer concerned. ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு பணத்தை திருப்பி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஏதோ ஒரு ப்ராடக்ட் பண்ணுறோம், அந்த ப்ராடக்ட் சரியில்லை, ஏதோ டேமேஜ் இருக்குது, ஸோ நான் சரியான முறையில் இல்லை அப்படின்னா அந்த ப்ராடக்ட் என்ன பண்ணலாம், வாங்கிக்கிட்டு பணம் திருப்பி கொடுக்குறோன்னு உத்தரவாதம் கொடுக்கணும். ஸோ இந்த வணிக தங்களுடைய உற்பத்தி பொருட்கள் குறைபாடு காணப்படும், அந்த குறைபாட்டில் பொருட்களை திரும்பி பெற்றுக்கொண்டு புதிய பொருட்களை வழங்க வேண்டும் அல்லது அவற்றுக்கான பணத்தை திருப்பி தர வேண்டும். தங்களுடைய உற்பத்தி பொருளை அவங்க ஒரு ப்ரொடக்ஷன் பண்ண பொருளை பயன்படுத்தியது நுகர்வோருக்கு விளைந்த காயம் தீங்குகளுக்கு உரிய செலவுகளும் இழப்பீடுகளும் வழங்கணும். சரியான முறையில் அந்த ப்ராடக்டில் ஏதாவது காசஸ் அக்கர்டானா அதுக்கு உண்டான அமௌண்ட்டை அவங்களுக்கு ரீபே பண்ணணும். தென் நெக்ஸ்ட் ஒன், கன்சியூமர் கிரீவன்சஸ், நுகர்வோர் குறைபாடுகளை தீர்த்தல். Where the business enterprises have consumer care department, it should handle the grievance of consumer immediately or within a definite time frame. ஸோ இந்த நுகர்வோருடைய குறைகளை வணிக நிறுவனங்கள் தங்களுடைய நுகர்வோர் குறை தீர்க்கும் பிரிவு மூலம் உடனடியாகவோ அல்லது குறிப்பிட்ட கால வரம்பிற்குள்ளோ தீர்வு காண வேண்டும். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அந்த கஸ்டமருடைய குறையை நம்ம என்ன பண்ணணும், நிவர்த்தி செய்து வைக்கணும். இந்த 8 பாயிண்ட்டும் எதன் கீழ் வருது அப்படின்னு பார்த்தோம்னா ரோல் ஆஃப் பிஸ்னஸ்க்கு கீழே வருது. தென் நெக்ஸ்ட் ஒன், ரோல் ஆஃப் கவர்மெண்ட், நுகர்வோர் பாதுகாப்பில் அரசின் பங்கு, கவர்மெண்ட்டுடைய ரோல் என்ன? சின்ஸ் மோஸ்ட் ஆஃப் கன்சியூமர்ஸ் இன்க்ளூடிங் academically educated or illiterate about their rights and hence passive, government should assure an active role in safeguarding the consumers. Government, both the central and the state, have brought out a number of legislations to protect the interest of consumers across the country. Other states have been listed out in the Do You Know segment of this lesson. Dispute the existence of legal system to protect the customer in India are still illiterate and passive. Mere state book in not address the problem. Law enforcement authorities should see that panel class in not mere paper joe. They should sitting the offender miraculously. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோம், ரோல் ஆஃப் கவர்மெண்ட்டுடைய பங்கு என்ன? ஸோ நுகர்வோருடைய கன்சியூமர் பாதுகாப்பில் கவர்மெண்ட்டுடைய பங்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கஸ்டமர் பெரும்பான்மையானவர்கள் எப்படி இருக்காங்க, படிப்பறிவு இல்லாதவர்களாக இருக்காங்க. பெரும்பாலான கல்வி அறிவு பெற்றவர்களாகவும் ஒரு சிலர் கல்வியறிவு இல்லாதவர்களாகவும் அவர்கள் தங்களுடைய உரிமைகள் குறித்து அறியாதவர்களாகவும் அறிந்திருப்பினும் செயலாற்ற ஆக்கவும் இல்லாதவர்களாகவும் உள்ளனர். ஸோ படிப்பறிவு இருந்தாலும் அவங்களுக்கு என்னென்ன உரிமை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கக்கூடிய அறிவு அவங்களுக்கு இல்லாமல் இருக்கும். ஸோ கவர்மெண்ட்டு அந்த கன்சியூமர் பாதுகாப்பில் அவங்களுடைய பங்கை உறுதி செய்யணும். ஸோ இதுதான் கன்சியூமர் பாதுகாப்பு, அவங்களுக்கு உண்டான பங்கு என்ன அதை அவங்களுக்கு உறுதி செய்யணும். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ அல்லது நுகர்வோர் பாதுகாப்பை நாடு முழுவதும் பல்வேறு சட்டங்கள் இயற்றியுள்ளன. சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, கன்சியூமர் ப்ரொடெக்ஷனுக்கு நிறைய சட்டம் கொண்டு வந்திருக்கு.
இது குறித்த கூடுதல் தகவல்களை இந்த பாடத்தில் நம்ம இறுதியில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் அறிவீர்களா அப்படின்ற ஒரு செக்ஷனில் இருக்குது. இந்த நுகர்வோர் பாதுகாப்பாக பல்வேறு சட்டங்கள் இயற்றப்பட்டன. நுகர்வோரை பாதுகாக்கிறதுக்கு நிறைய சட்டங்கள் இருக்குது. இன்னும் அது குறித்து அறியாதவர்களாகவும் செயலாற்றலாகவும் உள்ளனர். அதை பற்றி அவங்க நிறைய தெரிஞ்சிக்காதவங்களும் இருக்காங்க. வெறும் சட்டங்கள் மாத்திரமே அனைத்து பிரச்சனைக்கும் தீர்வுகளை தந்து விடாது. சட்டம் வந்துட்டால் மட்டும் போதுமா? ஸோ அது மட்டுமே எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு காணுமா? கண்டிப்பாக காணவே காணாது. ஸோ சட்டத்தை நடைமுறைப்படுத்துவோர் சட்டத்தை மீறுவோரை தண்டிப்பதை ஏற்றளவில் வைத்து கொண்டிருக்காமல் அச்சட்டங்களை பயன்படுத்தி கடுமையான தண்டனைகள் வழங்க வேண்டும். அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தணும். அப்படி நடைமுறைப்படுத்தும் போது அந்த சட்டத்தை மீறுறவங்களுக்கு நிறைய தண்டனை கொடுக்கணும். தென் நெக்ஸ்ட் ஒன், ரோல் ஆஃப் கன்சியூமர். நுகர்வோர் பாதுகாப்பில் நுகர்வோரின் பங்கு என்ன? Ultimately, it is the consumer who alone can put an end to all their unethical trade practices. Business enterprises may break the codes and government may rest content with mere inaction of laws and do little to protect consumers. In this context, consumers have to be vigilant and organize themselves into a movement for concerned action. ஸோ நுகர்வோர் பாதுகாக்கிறதுல நுகர்வோருடைய பங்கு என்ன? ஸோ நுகர்வோரால் மட்டும்தான் தங்களுக்கு எதிரான நேர்மறையற்ற வணிக நடைமுறைகளை இறுதியாக முற்றுப்புள்ளி வைக்க முடியும். யார்? அவங்களுக்கு எதிரான பிஸ்னஸ் பண்ணக்கூடியதை அவங்கள தான் என்ன பண்ண முடியும்? முற்றுப்புள்ளி வைக்க முடியும். இந்த வணிக நிறுவனங்கள் விதிகளை மீறும்போது ஸோ பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ் என்ன பண்ணுறாங்க? அதுக்குன்னு இருக்கக்கூடிய விதிகளை மீறும்போது இந்த கவர்மெண்ட் சட்டங்களை ஏற்றளவில் வைத்துக்கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்காமல், ஸோ இந்த அரசாங்கம் இது பண்ணியிருக்க சட்டத்தை அவங்க என்ன பண்ண நோட்டில் மட்டுமே வச்சுட்டு பார்த்துட்டு இருக்காம அவற்றை செயல்படுத்துவதில் சிறிதளவேனும் கவனம் செலுத்தணும். ஸோ அப்போ தான் என்னாகும்? நுகர்வோருடைய நலனை பாதுகாக்க முடியும். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் கன்சியூமருடைய விழிப்புணர்வுடன் கன்சியூமர் ஒன்றிணைந்து அந்த கன்சியூமர் இயக்கமாக செயல்பட்டு தங்களுடைய நலனை பாதுகாத்துக்கணும். மேலும் இந்த அப்பாவித்தனமாக இருக்கக்கூடிய கன்சியூமர்கிட்ட இந்த கன்சியூமர் பாதுகாப்பு சட்டத்தை பற்றி எடுத்து சொல்லி அவர்களுக்கிடையே என்ன பண்ணணும்? விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். தென் ஆக்டிவேஷன் ஆஃப் கன்சியூமர் ஆக்ஷன் கவுன்சில்ஸ். நுகர்வோர் நடவடிக்கை குழுக்களை செயல்படுத்துதல். ஸோ த ஆக்டிவேஷன் ஆஃப் கன்சியூமர் ஆக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், கன்சியூமர் ஆக்ஷன் கவுன்சில்ஸ் established at village level should educate consumers of the right. ஸோ இந்த கிராம அளவில் கிராமத்தில் அந்த கன்சியூமருடைய நடவடிக்கைகளை அந்த குழுக்களை உருவாக்கி கன்சியூமருடைய நடவடிக்கை குழுக்களை உருவாக்கி கன்சியூமருடைய உரிமைகளை குறித்து அவங்களுக்கு தெரிவிக்கணும். தென் நெக்ஸ்ட்டு, கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஏஜென்சிஸ் should take necessary steps to investigate consumer complaints and grievances and arrange to forward them to correct forum. ஸோ இந்த கன்சியூமருடைய பாதுகாப்பு முகமைகளை அதன் மூலமாக இந்த கன்சியூமருடைய குறைகளையும் புகார்கள் மீது உரிய விசாரணை செஞ்சு அதுக்கு உரிய தீர்வுகளையும் ஒரு அமைப்பை உருவாக்கணும். ஒரு தீர்வுக்கான ஒரு அமைப்பை உருவாக்கணும். தென் நெக்ஸ்ட்டு, இட் ஷுட் ரெகுலேட் பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ் அக்கார்டிங் டு த ரூல்ஸ் ஆஃப் த இண்டஸ்ட்ரி. இந்த தொழில்துறை விதிகளின்படி வணிக நிறுவனங்கள் ஒழுங்குபடுத்த வேண்டும். ரெகுலேட் பிஸ்னஸ் என்டர்பிரைஸ்.
ஸோ தொழில்துறையோட விதிகள் படி. அக்கார்டிங் டு த ரூல்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி, வணிக நிறுவனங்களை என்ன பண்ணணும், ஒழுங்குபடுத்தணும். த நெக்ஸ்ட் ஒன், voluntary consumer groups should provide information so as to educate consumers on matters affecting them through media. இந்த வாலண்டரி கன்சியூமர் அப்படின்னா தன்னார்வ நுகர்வோர், அந்த குழுக்கள் ஊடகங்கள் வாயிலாக நுகர்வோர் சட்டங்கள் குறித்த தகவல்களை வழங்கி நுகர்வோருக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புலேருந்து எதிராக கல்வி அறிவு அவங்களுக்கு சொல்லித்தரணும். த நெக்ஸ்ட் ஒன், இட் ஷுட் ஆர்கனைஸ் மூமெண்ட் அகெயின்ஸ்ட் த மால் ப்ராக்டிஸ் ஆஃப் மேனுஃபேக்சரர் அண்ட் ட்ரேடர்ஸ். ஸோ இந்த வணிகர்களுடைய தவறான வணிக நடவடிக்கைகளுக்கு எதிராக நுகர்வோர் இயக்கங்களை ஏற்படுத்துதல். ஸோ இந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு தவறான பிஸ்னஸ் நடவடிக்கைகளுக்கு அந்த எதிராக இருக்கக்கூடிய நுகர்வோர் இயக்கங்களை ஏற்படுத்தணும். த நெக்ஸ்ட், கன்சியூமர் கோஆப்ரேட்டிவ் நீட் டு பி ஸ்ட்ரென்தன்டு. இந்த நுகர்வோர் கூட்டுறவை பலப்படுத்தணும். கன்சியூமர் குரூப்ஸ் ஷுட் கான்டாக்ட் த legislator to raise the consumer issue in assembly and parliament. இந்த நுகர்வோர் குழுக்கள் மூலமாக பாராளுமன்றம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களை அணுகி அந்த நுகர்வோருடைய குறைகளையும் பிரச்சனைகளையும் இந்த பார்லிமெண்ட்லேயும் ஸ்டேட் லெஜிஸ்லேஷன்லேயும் பேசி அதை அரசோட கவனத்தை நம்ம பக்கம் திசை திருப்பணும். தென் நெக்ஸ்ட்டு, there should be testing laboratories at each district to test the purity of goods. அந்த பொருட்களுடைய தரத்தை பரிசோதிக்கிறதுக்கு மாவட்டந்தோறும் பரிசோதனை கூட்டங்களை உருவாக்கணும். என்ன பண்ணணும், மாவட்டந்தோறும் பரிசோதனை கூடங்களை உருவாக்கணும். த நெக்ஸ்ட்டு, voluntary consumer organizations should publish mall practices of manufacturer and traders by media. தன்னார்வ நுகர்வோர் அமைப்புகள் ஊடகங்கள் மூலம் உற்பத்தியாளர் மற்றும் வணிகர்களுடைய தவறுகளை சுட்டி காட்ட செய்யணும். ஸோ யார் மூலமாக அதை சுட்டி காட்டணும் அப்படின்னு பார்த்தோம்னா வாலண்டரி கன்சியூமர், தன்னார்வ நுகர்வோர் அமைப்பு மூலமாக இந்த ஊடகங்கள் செய்யக்கூடிய பப்ளிஷர்ஸ் அண்ட் மால் ப்ராக்டிஸ் ஆஃப் மேனுஃபேக்சரர் அண்ட் ட்ரேடர்ஸ் பை மீடியா மூலமாக அந்த உற்பத்தியாளர்களும் வணிகர்களும் தவறுகளை சுட்டி காட்டணும். த நெக்ஸ்ட், இட் ஷுட் டேக் இனிஷியேஷன் டு ரிப்போர்ட் சச் அஃபீஷியல்ஸ் அண்ட் authorities who led the offender to go short free to flow enforcement agencies. நுகர்வோர் சட்டத்தை மீறி செயல்படுவோர் குறித்து புகார்களை சம்பந்தப்பட்ட சட்ட அமலாக்க அதிகாரிகளுக்கு தெரிவிக்கணும். அதன் மூலமாக அவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்க செய்யணும். தென் நெக்ஸ்ட் ஒன், யுனைடெட் நேஷன் கைட்லைன்ஸ் ஃபார் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன். நுகர்வோர் நலன் பாதுகாக்கக்கூடியதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நுகர்வோர் நலன் பாதுகாக்க ஐக்கிய நாடுகள் சபையில் வழிகாட்டி நெறிமுறைகள். த ஜென்ரல் அசம்பிளி ஆஃப் த யுனைடெட் நேஷன் passed a resolution on April 9, 1985 adopting a set of guidelines for consumer protection to persuade the member countries to adopt policies and law for better protection of the interest of the consumers. The guideline provided that the government should develop or maintain a strong consumer protection policy, taking into account the guidelines. இந்த ஐக்கிய நாட்டில் பொது சபை எப்போ ஏற்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, April 9, 1985 United Nations passed a resolution. In the year 1985, the day April 9.
ஸோ அந்த உறுப்பு நாடுகள் அந்த நுகர்வோருடைய நலன் பாதுகாப்பை பின்பற்ற வேண்டிய கொள்கைகளையும் மற்றும் அதனுடைய சட்டங்கள் குறித்த வழிகாட்டு நெறிமுறைகளையும் உள்ளடக்கிய தீர்மானம் மூலம் நிறைவேற்றுச்சு. ஸோ இந்த கவர்மெண்ட் வலுவான நுகர்வோர் பாதுகாப்பு கொள்கையை உருவாக்கி பராமரிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு வழிமுறையை வகுத்து கொடுத்துள்ளது. நெக்ஸ்ட் ஒன், அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ் கைட்லைன்ஸ் ஃபார் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன். நுகர்வோர் நலன் பாதுகாப்பில் ஐக்கிய நாடு சபையின் நோக்கங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், டு அசிஸ்ட் கண்ட்ரீஸ் இன் அச்சீவிங் ஆர் மெயின்டைனிங் adequate protection for their population as consumer. இந்த நுகர்வோருடைய போதிய பாதுகாப்பை வழங்குறதுல அதனுடைய உறுப்பு நாடுகளுக்கு உதவுவது. தென் நெக்ஸ்ட்டு, டு ஃபெசிலிட்டேட் ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பேட்டர்ன்ஸ் ரெஸ்பான்சிவ் டு த நீட்ஸ் அண்ட் டிசையர் ஆஃப் கன்சியூமர்ஸ். இந்த நுகர்வோருடைய தேவைகளையும் விருப்பங்களுக்கு ஏற்ப உற்பத்தி மற்றும் விநியோக முறைகளை எளிதாக்குவது. The next, to encourage high levels of ethical conduct for those engaged in the production and distribution of goods and services to consumers. ஸோ இந்த நுகர்வோர் பொருட்களை மற்றும் சேவைகளையும் உற்பத்தி செய்பவர்கள் மற்றும் விநியோகிப்பவர்களுக்கு, இந்த ப்ராடக்டை உற்பத்தி செய்கிறவங்களுக்கும் விநியோகிப்பவர்களுக்கும் உயர்ந்த நன்னெறி சார்ந்த நடவடிக்கைகளை ஊக்குவிப்பது. Then next, to assist countries in curbing abusive business practices by all enterprises at the national and international levels which adversely affect consumers. ஸோ இந்த நுகர்வோருடைய நலனை மோசமாக பாதிக்கக்கூடிய வகையில் செயல்படக்கூடிய தவறான பிஸ்னஸ் நடைமுறைகளை பயன்படுத்தக்கூடிய பிஸ்னஸ் நிறுவனங்களை அந்த பிஸ்னஸ் நிறுவனங்களை எதிர்க்கிறதுல இங்கே இருக்கக்கூடிய உள்நாட்டு அளவிலும் வெளிநாட்டு அளவிலும் அந்த உறுப்பு நாடுகளுக்கு உதவி புரிய வேணும். தென் நெக்ஸ்ட், டு ஃபெசிலிட்டேட் த டெவலப்பிங் ஆஃப் இண்டிபெண்ட் கன்சியூமர் குரூப். ஸோ சுதந்திரமாக நுகர்வோருடைய குழுக்களை மேம்படுத்த உதவணும். The next, to further international cooperation in the field of consumer protection. இந்த நுகர்வோர் பாதுகாப்பில் சர்வதேச கூட்டுறவை செயல்படுத்துது. The next, to encourage the development of market conditions which provide consumers with greater choice at lower price. இந்த நுகர்வோர்களுக்கு குறைந்த விலையில் பொருட்களை பெரிய அளவில் தேர்ந்தெடுத்து வாங்கக்கூடிய வகையில் சந்தைகளை ஊக்குவிக்கணும். ஸோ பொருட்கள் குறைந்த விலையில் வாங்கி அதிக அளவில் வாங்குகிற மாதிரி, குறைந்த விலையில் அதிக அளவில் வாங்குகிற மாதிரி சந்தைகளை அவங்களுக்கு ஊக்குவிக்கணும். These are all the objectives of United Nations Guideline for Consumer Protection. நுகர்வோர் நலன் பாதுகாக்கிறதுல ஐக்கிய நாட்டு சபையுடைய நோக்கங்கள். The next one, கன்சியூமர் லெஜிஸ்லேஷன், நுகர்வோர் சட்டங்கள். The Indian Contract Act 1982 was passed to blind the people on the promise made in the contract. ஸோ இந்திய கான்ட்ராக்ட் ஆக்டில் 1982 பாஸ் பண்ணாங்க. அதன் மூலமாக நம்ம என்னென்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க இந்த கான்ட்ராக்டில் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்திய ஒப்பந்த சட்டம் 1982 இந்த சட்டம் மக்களுக்கு ஒப்பந்தங்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பதை உறுதி செய்கிறது. ஸோ இது கட்டுப்பட்டு நடக்கிறதுக்கு உறுதி செய்யுது. The next one, the Sale of Goods Act 1982. This act protects consumers against sellers not complying with expressed and implied warranties in the sale கான்ட்ராக்ட். இந்த பொருட்களை விற்பனை செய்கிறதுக்கான சட்டம் 1982 கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த சட்டத்தில் விற்பனை ஒப்பந்தத்தில் வெளிப்படையாக மற்றும் உட்கிடையான உத்தரவாதங்களை விற்பனையாளர்கள் செயல்படுத்த மறுப்பதிலிருந்து நுகர்வோர்களை பாதுகாக்குது. இந்த விற்பனையாளர்கள் இந்த சட்டத்தின் கீழ் செயல்படுத்த மறுக்கிறத
இங்கே என்ன பண்ணுது, நுகர்வோர்கள் அதை செயல்படுத்தணும்னு சொல்லி உந்தப்படுத்துகிறாங்க. The next one, the Essential Commodities Act 1955. The Essential Commodity Act எப்போ கொண்டு வந்தாங்க? In the year 1955. Protects the consumers against artificial shortage created by the sellers by ordering the goods and the selling the goods at high prices in black market in respect of essential commodities. அத்தியாவசிய பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய விற்பனையாளர்கள் செயற்கையாக விலையேற்றம் செய்கிறது நோக்கத்தோடு அந்த ப்ராடக்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, பதுக்கி வைக்கலாங்க. ஆர்டரிங், இந்த செயற்கையான இந்த பற்றாக்குறையை உருவாக்குற மூலமாக என்ன ஆகுது, கள்ள சந்தையில் அந்த ப்ராடக்டோட விலை அதிகரிக்குது. இந்த மாதிரியான நடவடிக்கைகளை தடை செய்யறதுக்கு தான் கமோடிட்டிஸ் ஆக்ட் 1955 கொண்டு வந்தாங்க. The next, the Agricultural Products Guaranteeing and Marketing Act 1937 ensures the supply of agricultural commodities at high quality. ஸோ இந்த வேளாண் பொருட்களை தரப்படுத்துறதுக்கு விற்பனை செய்கிறதுக்குமான சட்டம் 1937 கொண்டு வந்தாங்க. அந்த சட்டத்தின்படி வேளாண்மை உற்பத்தி பொருட்களை நல்ல தரத்தோடு வழங்குறத உறுதி செய்யணும். The next, the Prevention of Food Adulteration Act 1954 checks the adulteration of food articles and ensure purity of goods supplied and thus protects the health of consumers. ஸோ இந்த உணவுப் பொருட்களை கலப்பட தடை சட்டம் 1954 கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த சட்டம் அந்த உணவுப் பொருட்களுக்கு கலப்படம் செய்கிறத பரிசோதித்து தரமான உணவுப் பொருட்களை வழங்குற மூலமாக அந்த நுகர்வோர்களுடைய உடல் நலத்தை பாதுகாக்குது. The next, Weights and Measures Act 1958 எடை மற்றும் அளவு சட்டம் 1958 protects the consumer against the malpractice of underweight or under measurement. This act has been replaced as the Legal Metrology Act 2009. இந்த எடை மற்றும் அளவு சட்டம் 1958 கொண்டு வந்தாங்க. இந்த சட்டத்தின் பிரகாரம் எடை குறைவு மற்றும் அளவு குறைபாடுகளை போக்கி நுகர்வோரை பாதுகாக்கிறது. இந்த சட்டம் அளவியல் சட்டம் 2009 ஆக திருத்தி அமைக்கப்பட்டது. ஸோ இந்த 2009 இந்த சட்டத்தை திருத்தி அமைக்கப்பட்டிருக்காங்க. த நெக்ஸ்ட் ஒன், the Trademark Act 1999 prevents the use of fraudulent marks on the product. வணிக குறியீடு சட்டம் 1999. ஸோ இந்த சட்டம் பொருட்களுக்கு மோசடியான வணிக குறியீடுவது தடை செய்து. The next one, the Competition Act 2002 protects the consumer against unhealthy competition. போட்டி சட்டம் 2002. இந்த சட்டத்தில் ஆரோக்கியமற்ற வணிக போட்டிகளிலிருந்து நுகர்வோரை பாதுகாக்குது. The next one, Indian Standard Institution Certification Market Act 1952. Now ISI is known as Bureau of Indian Standards. Provides special markets to protect fulfilling minimum quality standard and thus ensure supply of quality products to consumers. ஸோ இந்திய தர நிறுவன சட்டம் 1952 படி தற்போது இந்தியா தரக்குழு என்று அழைக்கப்படுது. இந்த சட்டம் உற்பத்தி பொருளை பெற்றிருக்க வேண்டிய குறைந்தபட்ச தரநிலைகளை பூர்த்தி செய்வதை உறுதி செய்யுது. ஸோ அதாவது இந்த பொருட்களை பெற்றிருக்கணும், குறைந்தபட்ச தரநிலையை பூர்த்தி செய்திருக்கணும், நுகர்வோருக்கு தரமான பொருட்கள் கிடைப்பதை உறுதி செய்து நுகர்வோருக்கு
நல்ல குவாலிட்டியான பொருட்களை தரதில் உறுதி செய்தது. த நெக்ஸ்ட் ஒன், த ட்ரக்ஸ் அண்ட் மேஜிக் ரெமடிஸ் ஆக்ட் 1954. மருத்துவ பொருள்கள் மற்றும் மாய சிகிச்சைகள் சட்டம் 1954. prohibits advertisement of drugs and remedies claiming to have magical properties. ஸோ இந்த சட்டத்தில் மாய சிகிச்சை குறித்து விளம்பரப்படுத்துவதை தடை செய்யப்படுகிறது மற்றும் அதனால் விளைவிக்கக்கூடிய தீங்குகளையும் தீர்வுகளையும் காண வழிவகை செய்கிறது. The next is the Drugs and Committee Act 1940 ensures the safety of drugs and cosmetics sold in India. ஸோ இந்த மருத்துவம் மற்றும் அழகு சாதன பொருட்கள் சட்டம் 1940. இந்த சட்டம் இந்தியாவில் தரமாக மற்றும் பாதுகாப்பாக மருத்துவ பொருட்களை மற்றும் அழகு சாதன பொருட்களை விற்பனை செய்வதை உறுதி செய்து. ஸோ மருத்துவ பொருட்கள் விற்பனை செய்ததும் அழகு சாதன பொருட்களை விற்பனை செய்தும் இந்த சட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளது. எந்த சட்டம்? த ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட் 1940. த நெக்ஸ்ட் ஒன், த ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் ஆக்ட் 2006. உணவு பாதுகாப்பு தர சட்டம் 2006 regulates the manufacture, storage and distribution of food in safe and wholesome condition to consumers. இந்த சட்டம் உணவுப் பொருட்களை பாதுகாப்பாக மற்றும் முழுமையான நிலையில் உறுதி செய்வது, பாதுகாப்பது மற்றும் விநியோகம் செய்வதை ஒழுங்குபடுத்துது. இந்த சட்டத்தில் என்ன சொல்கிறாங்க? உணவுப் பொருட்களை பாதுகாப்பாகவும் முழுமையான நிலையில் இருக்கிறதையும் உற்பத்தி செய்கிறதையும் பாதுகாக்கிறதையும் விநியோகம் செய்கிறதையும் ஒழுங்குபடுத்துது. The next one, the Air Act 1981 Prevention and Control Pollution controls and prevents pollution in India. காற்று மாசுபடுதல் தடை சட்டம் 1981. இந்த சட்டம் இந்தியாவில் காற்று மாசடைவதை தடுத்து சுற்றுச்சூழலை பாதுகாக்குது. காற்று மாசுபடுவதை தடுத்து இந்த சுற்றுப்புற என்விரான்மெண்டலை எப்படி பாதுகாக்குது? ஸோ அதுக்கு என்ன சட்டம் இருக்குது? காற்று மாசுபடும் தடை சட்டம் 1981 கொண்டு வந்தாங்க. தென் நெக்ஸ்ட், த பப்ளிக் லயபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆக்ட் 1991. பொது பொறுப்பு காப்பீடு சட்டம் 1991 provides immediate relief to persons affected by accidents, securing while handling hazardous substance. ஸோ இதை இந்த சட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஊறு விளைவிக்க பொருட்களை கையாளும் போது ஏற்படக்கூடிய விபத்துகளுக்கு உடனடி நிவாரணம் பெறுவதை இந்த சட்டத்தில் உதவி செய்யுது. ஸோ ஏதாவது நம்ம ப்ராடக்டை யூஸ் பண்ணிகிட்ருக்கும் போது ஏதாவது நமக்கு விபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு நிவாரணம் பெறுவதற்கு இந்த சட்டம் உதவி செய்யுது. எந்த சட்டம்? பொது மற்றும் பொறுப்பு காப்பீடு சட்டம், த பப்ளிக் லயபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆக்ட். ஸோ இது எப்போ கொண்டு வந்தாங்க? இந்த இயர் 1991. த நெக்ஸ்ட் ஒன், த நார்கோட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோதெரபிக் சப்ஸ்டான்ஸ் ஆக்ட் 1985. போதைப் பொருட்கள் மற்றும் மனவியல் பொருட்கள் சட்டம் 1985. It prevents the production of narcotic drugs except for educational use. ஸோ இந்த சட்டத்தில் போதைப் பொருட்கள் தயாரிக்கிறத தடை செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ என்ன பொருட்கள்? போதைப் பொருட்களை தடை செய்யப்பட்டிருக்காங்க. தீஸ் ஆர் ஆல் த இதெல்லாம் தான் என்ன அப்படின்ட்டு பார்த்தோம்னா கன்சியூமர் லெஜிஸ்லேஷன், நுகர்வோருடைய சட்டங்கள். Okay, we will meet in next class.